Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இன்னைக்கு அக்டோபர் 6, 2024 இந்த வீடியோவில் உங்களோட கரண்ட் டிமேட் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஷேர்ஸை எப்படி உங்களோட இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டை எடுத்திருக்கேன். இதே ப்ராசஸை நீங்கள் எல்லா ப்ரோக்கரேஜஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற சில ஷேர்ஸை மட்டும் வேறு டிமேட் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரலாக என்னோட ரெக்கமெண்டேஷன் 1 or 2 டிமேட் அக்கௌண்ட்ஸை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டாக்ஸை உங்களால் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும். மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நமக்கு லாஸ் தான். அண்ட் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ் தான். அண்ட் செப்டம்பரில் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போதும் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை கன்சால்டேட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ரொம்பவே டைம் கன்சூமிங் ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கலாம். இப்போது உங்களோட ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸை எப்படி ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டெபாசிட்டரி டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. சில புரோக்கர்ஸ் சிடிஎஸ்எல் டெபாசிட்டரி யூஸ் பண்ணுவாங்க, சில புரோக்கர்ஸ் என்எஸ்டிஎல் டெபாசிட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், ஆப்ஸ்டாக்ஸ், க்ரோ எல்லாம் சிடிஎஸ்எல் டெபாசிட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்எஸ்டிஎல் டெபாசிட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்கள் புரோக்கர்ஸ் எந்த டெபாசிட்டரி யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியலைன்னா இந்த என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் வெப்சைட்ஸில் உங்கள் புரோக்கரேஜஸ் நேமை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா லீகல் புரோக்கரேஜஸ் அக்கௌண்ட்டுமே இந்த என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ்எல் வெப்சைட்ஸில் லிஸ்ட் ஆகியிருப்பாங்க. இந்த 2 வெப்சைட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஷேர்ஸை மூவ் பண்ணுறதுக்கு உங்களோட எக்ஸிஸ்டிங் டிமேட் புரோக்கரேஜஸ் கம்பெனி கிட்ட இருந்து க்ளோஷர் கம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம்ஸை வாங்கிக்கோங்க. அதில் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் கம் க்ளோஷர் ஃபார்ம்ஸை அந்த ஸ்பெசிஃபிக் புரோக்கரேஜஸ் கம்பெனியோட ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸுக்கு போனால் நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்கலாம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் எந்த புரோக்கரேஜ் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஷேர்ஸை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புரோக்கரேஜ் அக்கௌண்ட்டோட சிஎம்ஆர் காப்பியை வாங்கிக்கோங்க. சிஎம்ஆர் காப்பி அப்படின்னா கிளைண்ட் மாஸ்டர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்போது ஜெரோதாவில் எப்படி சிஎம்ஆர் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஜெரோதா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இதில் டாப் ரைட் கார்னரில் உங்களோட ஐடி இருக்கும். உங்களோட ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கன்சோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்சோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணினதுமே இங்கே டேஷ்போர்ட், போர்ட்ஃபோலியோ, ரிப்போர்ட்ஸ், ஃபண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இதில் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பர்சனல், நாமினிஸ், பேங்க், டிமேட், செக்மெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். இதில் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. இதில் ஜெரோதாவோட சிஎம்ஆர் காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் டு மீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்தின் 2 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ஜெரோதாவோட சிஎம்ஆர் காப்பி உங்களோட ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வந்துடும். இதுவே நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல உங்களோட ஸ்டாக்ஸை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டிமேட் ஐடி அண்ட் நேம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி support@angelbroking.com மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. ஏஞ்சல் ஒன் டீம் உங்களையே காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட சைன்டு சிஎம்ஆர் காப்பியை உங்களோட மெயிலுக்கு அனுப்புவாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ஸ்டாக்ஸில் உங்களோட ஸ்டாக்ஸை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு இதில் டாப் ரைட் கார்னரில் உங்களோட நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நேமை கிளிக் பண்ணினதுமே இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பர்சனல் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் ஆப்ஷனாகவே டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனில் கிளைண்ட் மாஸ்டர் ரிப்போர்ட் சிஎம்ஆர் காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணினதுமே உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் 2 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் உங்களோட சிஎம்ஆர் காப்பி உங்களோட மெயிலுக்கு வந்துடும். சிஎம்ஆர் காப்பி உங்களுக்கு கிடைச்சதும் இந்த 2 டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டான க்ளோஷர் கம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்டு ஃபார்மையும் சிஎம்ஆர் காப்பியையும் உங்களோட எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிடுங்க. வித்தின் 5 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் உங்களோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்ஸில் இருந்த ஷேர்ஸ் எல்லாமே உங்களோட நியூ டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ் லாக்இன் பீரியடில் இருந்ததுன்னா சிடிஎஸ்எல் டு என்எஸ்டிஎல் ஆர் என்எஸ்டிஎல் டு சிடிஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்படி தான் உங்கள் ஷேர்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும்.
இந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 6949 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னோட மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்டாக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ அண்ட் ரெஃபரல் லிங்க்கையும் இங்கே கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓ பற்றியும் சாவரின் கோல்டு பாண்ட்ஸை பற்றியும் நான் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒனில் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.